உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குலவிளக்காய் திகழ்பவர் அம்மாதான். கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குலவிளக்காய் திகழ்பவர் அம்மாதான். நாட்டுயர்வே நல்லதென நாளெல்லாம் பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான். நாட்டுயர்வே நல்லதென நாளெல்லாம் பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான். நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். வறட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து வாட்டத்தையே போக்கியவர் அம்மாதான். வறட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து வாட்டத்தையே போக்கியவர் அம்மாதான். வரலாறு போற்று வண்ணம் உழவர்க்கு சோறு போட்டு வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான். வரலாறு போற்று வண்ணம் உழவர்க்கு சோறு போட்டு வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான். வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். உள்ளத்தில் நஞ்சு வைக்கும் உதட்டிலே கொஞ்சம் பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதான். உள்ளத்தில் நஞ்சு வைக்கும் உதட்டிலே கொஞ்சம் பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதான். உலகம் மொத்த தமிழகத்தை உளவாரன் பெற வைத்த ஒப்பற்ற முதல்வர் அம்மாதான். உலகம் மொத்த தமிழகத்தை உளவாரன் பெற வைத்த ஒப்பற்ற முதல்வர் அம்மாதான். ஒப்பற்ற முதல்வர் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். வெள்ளச்சீரழிவில் வீடு வாசல் இழந்தவர்க்கு தேடி வந்து உதவியவர் அம்மாதான். வெள்ளச்சீரழிவில் வீடு வாசல் இழந்தவர்க்கு தேடி வந்து உதவியவர் அம்மாதான். கட்சி வேதம் பார்த்திடாது கஷ்டப்பட்ட மக்களுக்கு இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதான். கட்சி வேதம் பார்த்திடாது கஷ்டப்பட்ட மக்களுக்கு இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதான். இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். அரசாங்க ஊழியருக்கு மனசார சலுகை தந்து மகிழ்ச்சி கிடைப்பவரும் அம்மாதான். அரசாங்க ஊழியருக்கு மனசார சலுகை தந்து மகிழ்ச்சி கிடைப்பவரும் அம்மாதான். நெசவார மக்களுக்கு நெஞ்சார நன்றி தந்து நிகழ்ச்சி மகிழ்பவரும் அம்மாதான். இன்றைக்கு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்மளுடைய சேலம் புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் கழகத்தினுடைய தலைமை நிலை செயலாளரும் கழகத்துடைய இணை ஒருங்கிணைப்பாளரும்
விடிவெள்ளியாகவும் நமக்கெல்லாம் பாதுகாக்க விளைகின்ற மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி தம்மம்பட்டி பேரூராட்சி மக்கள் எழுச்சியாக சிறப்பான வரவேற்பு நல்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய டாக்டர் காமராஜ் அவர்களே, நாடாளுமன்ற அறிவிச்சார் பன்னீர்செல்வம் அவர்களே, உங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் வழக்கறிஞர் சகோதரர் மருதமுத்து அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் சின்னத்தம்பி அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரி மனோன்மணி அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜா அவர்களே, முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் மதிப்புக்குரிய அண்ணன் செம்மலை அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு தலைவர் மாவட்ட பேரவை அம்மா பேரவை செயலர் சகோதரர் இளங்கோவன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகு முன்னாள் சேர்மன் பேரூர் கழக செயலாளர் அமைச்சர் பால் அவர்களே, ஆர்மி சகோதரர் குமரன் அவர்களே, முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அறிவிச்சவர் ராஜா அவர்களே, மற்றும் மேடையில் வீட்டுகின்ற கழகத்தினுடைய முன்னோடி நிர்வாகிகளே, வருகின்ற கழகத்தினுடைய பல்வேறு அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதியினுடைய பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாய பெருங்குடி மக்களை, விவசாய தொழிலாளிகளே, உழைப்பாளிகளே, நண்பர்களே, ஊடக நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொண்டு, நான் ஏற்கனவே இதே புரட்சி தலைவி அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த காலத்திலே பல முறை இந்த பகுதிக்கு வந்திருக்கின்றேன். அப்பொழுது நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தேன். இப்பொழுது முதலாக தம்மம்பட்டிக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று உங்களை எல்லாம் காண்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு இந்தியாவிலேயே எத்தனை மாநிலம் இருக்கின்றன, ஆனால் பெரிய மாநிலத்திலே மூன்றாவது இடப்பது தமிழ்நாடு தான். அந்த தமிழகத்தில் இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்கள் இருந்தாலும் இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் தான் முதலமைச்சர் என்ற பொறுப்பு உங்களால் கிடைத்திருக்கின்றது. அந்த பெருமை நம்முடைய மாவட்டத்திற்கு கிடைத்திருக்கின்றது. முதலமைச்சர் உள்ள மாவட்டம் சேலம் மாவட்டம். அந்த மாவட்டத்தில் வசிக்கின்ற தம்மம்பட்டி பேரூராட்சி மக்கள் சிறப்பான வரவேற்பு நல்கி நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் இந்த கட்சி இருக்குமா இருக்காதா, இந்த ஆட்சி இருக்குமா இருக்காதா என்று அம்மா மறைவுக்கு பிறகு எதிர்கட்சிகள் எல்லாம் பல்வேறு கணக்குகளை போட்டுக் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய செயல் தலைவராக அப்பொழுது இருந்தார் மு.க. ஸ்டாலின். இப்பொழுது அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மறைந்த பிறகு அவர் அந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார். அப்பொழுது அவர் பொதுக்கூட்டத்திலையும் பத்திரிகையாளர்களும் சந்தித்து பேசுகின்ற பொழுதெல்லாம் இந்த கட்சி காணாமல் போய்விடும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி காணாமல் போயிடும் சொன்னார், உடைஞ்சு போயிடும் சொன்னார், இந்த ஆட்சி நிலைத்து நிற்காதுன்னு சொன்னார், 10 நாட்கள் கூட தாக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னார். தாக்கு பிடிச்ச பிறகு 6 மாசம் நிற்காது, 6 மாசம் தாக்கு பிடிச்சது, 1 வருஷம் தாக்கு பிடிக்காது, நாங்க 1 வருஷமும் கடந்துச்சு. இப்ப 2வது ஆண்டு காலமாக உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரை அம்மாவுடைய அரசு தொடர்ந்து வீடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஸ்டாலினை போல எத்தனை எதிர்கட்சிகள் எதிர்த்து நின்றாலும் உங்கள் துணையோடு அத்தனையும் முறியடிப்போம் என்பதை இந்த தம்மம்பட்டி பேரூர் கழக சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அம்மா மறைவுக்கு பிறகு எப்படியாவது ஆட்சி கடந்து போயிடும், நம்முடைய கனவு நனவாயின்னு ஸ்டாலின் தப்பு கணக்கு போட்டிருந்தார். ஆனால் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கழகத்துடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் பேராதரோடு இன்றைக்கு நிகழ்ந்த எங்களுக்கு துணை நின்ற காலத்திலே ஆட்சி சிறப்பாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்திலே. அதற்கு உதாரணமாக அண்மையிலே டெல்லியில ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தாங்க. இந்தியா டுடே என்ற ஒரு பத்திரிகை இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய செயல்பாடுகளை அவர் கணிச்சாங்க.
அந்த கணிப்பில் இன்றைக்கு ஓவரால் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குகின்ற மாநிலம் தமிழ்நாடு என்று அதற்கு விருது கிடைத்த மாநிலம் தமிழ்நாடு. ஒரு சிறந்த பத்திரிகை, உயர்ந்த பத்திரிகை, நாட்டு நடப்பை அன்றாட செய்திகளை உள்ளது உள்ளபடியே செய்கின்ற செய்தி கொடுக்கின்ற அந்த பத்திரிகையில அவர்கள் சர்வே செய்து அந்த சர்வே மூலமாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையிலே தமிழ்நாட்டு தான் இன்றைக்கு எல்லா துறையிலும் நிர்வாக திறமைமிக்க ஒரு அரசாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த விருதை இந்தியாவில் நம்முடைய மாநிலத்துக்கு கிடைச்சிருக்குது. அப்படின்னா தமிழ்நாடு எந்த அளவுக்கு நிர்வாக திறமையுள்ள மாநிலம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அவை இன்றைக்கு இவ்வளவு திறமைமிக்க ஆட்சி நடக்கின்ற பொழுது வேண்டும் என்றே இந்த ஆட்சியில் என்ன பார்த்தீங்க, என்ன கிடைச்சுன்னு சொல்றாங்க, என்ன கிடைக்கல. 2011க்கு முந்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 2011க்கு பிறகு அம்மா தலைமையிலே ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 2011 மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். அம்மா வெளியிட்ட அத்தனை அறிக்கையும் இன்றைக்கு செயல் வடிவம் கொடுக்கப்பட்ட அரசு அம்மாவுடைய அரசு. ஆட்சிக்கு வந்த உடனே விலையில்லா மிக்சி கிரைண்ட் மினிஸ்ட்ரி வழங்குவேன் என்று சொன்னாங்க, கொடுத்தாங்களா இல்லையா? சேலம் மாவட்டத்தில் எல்லா பகுதிக்கும் நாங்கள் சென்றோம், மாவட்ட மக்களை சந்திச்சோம். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 1,84 லட்சம் குடும்ப அட்டைக்கு விலையில்லா மிக்சி கிரைண்ட் வழங்கணும். இதெல்லாம் சாதனை இல்லையா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் சிறந்த கல்வி கிடைக்க வேண்டும், அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும். கல்வியில் ஒரு வளர்ச்சி தேவை. அம்மா தொலைநோக்கு சிந்தனையோடு சிந்தித்து இன்றைக்கு அம்மா இருக்கின்ற பொழுது 65 அரசு கலை மற்றும் அறிவு கல்லூரி கொடுத்தாங்க, பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்தாங்க, ஐடி கல்லூரி கொடுத்தாங்க, மருத்துவக் கல்லூரி கொடுத்தாங்க, கால்நடை மருத்துவக் கல்லூரி கொடுத்தாங்க, வேளாண்மை கல்லூரி கொடுத்தாங்க. இப்படி கல்வி வளர்ச்சி அடைவதற்காக புதிய புதிய கல்லூரிகளை திறந்ததன் விளைவு உயர்கல்வி படிக்கிற எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. இன்றைக்கு 2011 அம்மா பொறுப்பேற்றுகின்ற பொழுது உயர்கல்வி படிக்கிற எண்ணிக்கை 100க்கு 21 பேர் தான் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. அம்மா கல்வியில செய்த புரட்சி மறுமலர்ச்சி கல்விக்கு உதவி செய்த வகையில இன்றைக்கு ஏழை எளிய நடுத்தர கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய குழந்தைகளை உயர்கல்வி படிக்க வச்சு இன்றைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வி படிக்கின்ற முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று நிலைக்கு உருவாக்கி தந்திருக்கிறோம். ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, இன்னைக்கு ஒரு நாடு செழிக்க வளர்க்க அந்த கல்வி தேவை. அந்த கல்வியை தமிழ்நாட்டில் தான் கொடுத்தாங்க. கல்விக்கு தான் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யறோம். இன்னைக்கு தமிழகத்தில் எத்தனையோ துறை இருக்குது, எல்லா துறை காட்டிலும் அதிகமா நிதி ஒதுக்கீடு பெறுகின்ற துறை கல்வித்துறை. ஆகவே தமிழ்நாடு கல்வியிலே முதல் மாநிலமாக விளங்குவதற்கு இன்றைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்து தேவையான உதவி கல்வியிலே செய்த காரணத்தினாலே நம்முடைய மாணவ செல்வங்கள் அதிக அளவில் உயர்கல்வி படிக்கிறாங்க. இப்படி ஒரு மறுமலர்ச்சி இன்னைக்கு உருவாக்கி தந்திருக்கிறோம். அதே போல மருத்துவத்துறையில சிறந்து விளங்குகின்றது. இந்தியாவிலேயே இன்றைக்கு மருத்துவத்துறை சிறந்து விளங்குகின்ற மாநிலம் தமிழ்நாடு ஒன்று. இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல வேணும்னா, இன்னைக்கு அரசு மருத்துவமனை சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே அரசு மருத்துவமனையில 2 கையில் இல்லாத ஒருவருக்கு இறந்த உடலில் இருந்து 2 கையை வெட்டி எடுத்து அவருக்கு பொருத்தி அவர் வணக்கம் சொல்லுகின்ற நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் பார்க்க முடியும், எந்த மாநிலத்திலும் கிடையாது. இது அரசு ஆஸ்பத்திரியில நடக்குமா? 2 கையும் கிடையாது ஒரு தொழிலாளிக்கு. இப்படி 2 கையும் இழந்த ஒரு தொழிலாளிக்கு நம்முடைய மருத்துவர் சாதனை படைச்சிருக்காங்க. அரசு மருத்துவர்கள் ஒரு குழுவாக இணைந்து இறந்தவர் உடலில் இருந்து அந்த 2 கையிலும் எடுத்து அந்த 2 கையும் இல்லாத ஒருவருக்கு பொருத்தி இன்றைக்கு வணக்கம் சொல்லுகின்ற அளவிற்கு அவர் குணமடைந்திருக்கார் சொன்னால் மருத்துவத்துறை தமிழகத்தில் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல அதிகமான மருத்துவமனைகளை திறந்திருக்கின்றோம். இன்றைக்கு கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அதிக அளவிலே இன்றைக்கு திறக்கப்பட்டுகின்றன. கூடுதலான மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றோம். அங்கங்க இருக்கின்ற மருத்துவமனை ஆரம்ப சுகாதார மருத்துவமனை எல்லாம் மேம்படுத்தப்பட்ட மருத்துவ
மருத்துவமனையாக 30 படுக்கை கொண்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தி அதற்கு தேவையான மருத்துவரை நியமித்து கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த தர சிகிச்சையை அம்மாவுடைய அரசு நம்முடைய ஏழை மக்களுக்கு கிராமப்புற மக்களுக்கு இன்னைக்கு வழங்கி கொண்டிருக்கின்றதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விலகிட்டேன். ஆக இதையெல்லாம் அம்மாவுடைய ஆட்சி செய்த சாதனை. அதே போல விவசாய பெருங்குடி மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்கள். வறட்சி வந்தா நிவாரணம், வெள்ளம் வந்தா நிவாரணம். எந்த ஆட்சியில் கிடைச்சது? அம்மாவுடைய ஆட்சியில் தான் கிடைச்சது. இந்தியாவிலேயே வறட்சிக்கு நிவாரணம் வழங்கி ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதே போல விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைப்பதற்காக நீர் மேலாண்மை என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி இன்னைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. கிராமத்திலே வாழ்கின்ற விவசாய மக்கள் விவசாயிகள் தங்கு தடையில்லாமல் நீர் கிடைக்க வேண்டும். நீர் இருந்தால் தான் விவசாயம் பணிகளை மேற்கொள்ள முடியும், வேளாண் பணியை மேற்கொள்ள முடியும். ஆகவே போதிய 2-3 ஆண்டு காலமாக பருவமழை நமக்கு சரியாக பெய்யாத காரணத்திலே அந்த பெய்கின்ற காலகட்டத்திலே இருக்கின்ற நீரை சேமிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு குடிமராமத்து என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கிராம வளர்ச்சிக்காக அம்மாவுடைய அரசு அதை கொண்டு வந்தது. அந்த திட்டத்தின் மூலமாக கிராமத்தில் இருக்கின்ற ஏரிகள் குளங்களிலே அந்த வண்டல் மண்ணை விவசாயிகள் இலவசமாக அள்ளி தங்களுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்துவதற்கு திட்டத்தை தீட்டி அந்த திட்டம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் மூலமாக ஏரிகள் ஆழமாகின்றது, குளங்கள் ஆழமாகின்றது, மழை காலத்திலே பெய்கின்ற நீர் சேமித்து வைக்கப்படுகின்றது. ஆக அந்த சேமித்து வைக்கப்படுகிற நீர் நிலத்தடி நீரை உயர்ந்து விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்கிறது, குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, நதியின் குறுக்கே ஓடையின் குறுக்கே பருவ காலங்களில் பெய்கின்ற மழைநீர் வீணாகாமல் தடுப்பதற்கு தடுப்பணைகள் கட்டப்பட்டு நிலத்தடி நீரை உயர்வதற்காக நீரை தேக்கி வைத்து விவசாயத்திற்கு தேவையான நீரை வழங்கக்கூடிய அரசு அம்மாவுடைய அரசு. இதையெல்லாம் எந்த ஆட்சியில் செய்தார்கள்? இந்த ஆட்சியில் எதுவுமே நடைபெறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை பொய்யான வாக்குரை இன்னைக்கு தந்து கொண்டிருக்கிறார். எண்ணி பாருங்க, எங்க போனா பொய் பிரச்சாரம். இந்த ஆட்சியில் ஒன்றுமே நடக்கல, இத்தனை நடந்துட்டு இருக்குது, மக்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. இன்னைக்கு அம்மா ஆட்சியில் இருந்த பொழுது என்னென்ன திட்டங்களை கொண்டாங்களோ அத்தனை திட்டம் இன்னைக்கு தொடர்ந்து செயல்படுத்துகின்ற அரசு அம்மாவுடைய அரசு. இந்த ஸ்டாலின் நினைச்சிட்டு இருந்தார், இந்த ஆட்சி கொண்டு போய் நான் முதலமைச்சர் ஆகணும். கனவுலதான் நினைக்க முடியும் ஒழிய என்றைக்கும் நனவாகாது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா விவசாய குடும்பத்தில் இருந்து பிறந்து வளர்ந்தவன், சாதாரண கிளைக்கழக செயலாளராக என்னுடைய பணியை துவங்கி படிப்படியாக உயர்ந்து இன்னைக்கு முதலமைச்சராக வந்திருக்கின்றேன். உழைப்புக்கு என்றைக்கும் நன்மை கிடைக்கும், பிரதிபலன் கிடைக்கும். அது எனக்கு கிடைத்திருக்கிறது, உங்கள் மூலமாக கிடைத்திருக்கின்றது. இது மக்களாட்சி, மக்களுக்காக சேவை செய்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு. அவை உழைக்கின்றவர்கள் எப்பொழுதும் சொந்த காலில் நிற்கிறவர்கள் எப்பொழுதும் யாருக்கும் அஞ்சவும் மாட்டார்கள், அஞ்ச போவதில்லை என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் மீது பல்வேறு வழக்குகளை போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு பொய்யான வழக்குகளை போடுவது, எப்படியாவது மக்கள் மத்தியிலே ஒரு திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக. முதல்ல ஆட்சி கலந்து பார்த்தாங்க, கட்சி உடைஞ்சிருந்து பார்த்தாங்க, ரெண்டுமே நடக்கல. இன்னைக்கு குறுகிய வழியிலே இன்றைக்கு அவருடைய திட்டங்களை வகுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவரெல்லாம் பயமுறுத்த வேண்டும், அதுக்கு ஏதாவது ஒரு வழக்கை போடுவது. அவர் கட்சி சேர்ந்த வழக்கறிஞர் அங்கே வாதிட்டு ஏதாவது ஒரு பத்திரிகை செய்து வந்துகிட்டே இருக்கணும். இந்த மந்திரி மேல இந்த வழக்கு, இந்த மந்திரி மேல இந்த வழக்கு, எத்தனை வழக்குகள் போட்டாலும் அத்தனை வழக்குகளும் நாங்கள் எதிர்கொள்வோம், நிரபராதி என்று நிரூபிப்போம். என் மீது கூட வழக்கு போட்டாங்க, உச்ச நீதிமன்றத்தில் போய் அது தடையானை ஆயிடுச்சு. ஒண்ணுமே இல்லாத வழக்கு. இவர்கள் அத்தனையும் ஆட்சி காலத்தில் எவ்வளவோ திட்டங்களை இன்றைக்கு மக்களுக்கு வழங்காம இன்றைக்கு ஊழல் செஞ்சாங்க. தலைமைச் செயலம், புதிய தலைமைச் செயலம் கட்டினாங்க. அதற்கு 4 அம்மா இருக்கின்ற போல அதற்கு கமிஷன் போட்டாங்க. நீதிமன்றத்துக்கு போனாங்க, அந்த கமிஷன் கலைக்கப்பட்டு அதுல முகாந்திரம் வந்து ஒரு வழக்கு போடணும் நீதிபதி சொன்னாங்க, நாம சொல்லல. அந்த நீதிபதியுடைய அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே அங்கே இருக்கின்ற துறையில் இருக்கின்ற அந்த அதிகாரிகளும் உண்மைத்தன்மை அறிந்து அதிலே குற்றம் இருக்கிறது என்று கண்டறியப்பட்டு முதல் தகவல் அறிக்கை தான் செய்யறாங்க. அது கூட செய்யல. ஆரம்ப கட்ட பணி விசாரணை தான் மேற்கொள்வோம் என்று சொன்னாங்க. உடனே நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. எவ்வளவு பயம் இருக்குது பாருங்க. நாம போடல. காட்டிலேயே ஊழல் செய்த ஒரு கட்சினா திமுக கட்சி தான். இந்தியாவிலே விடல, இந்தியா தலைகுனிவதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னைக்கு வெளிநாட்டில் எங்க போனாலும் காட்டிலேயே ஊழல் செய்த ஒரு கட்சி திமுக கட்சி தான். அது எதுன்னு ஸ்பெக்ட்ரம் ஊழல். இன்னைக்கு நீதிமன்றத்தில்
தீர்ப்பு கிடைச்சுன்னு சொல்லுவாங்க. அது மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க. சிபிஐ வழக்கு விசாரணை இருக்குது. அது இறுதி கட்டம் வந்தால் தான் அவர் நிரபராதின்னு சொல்ல முடியும். அது வரைக்கும் அவர்கள் மக்கள் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் தான் செய்துதான் இருக்க வேண்டும் அத்தனை பேருக்குமே தெரியும். இது வெளிப்படையான உண்மை. ஆனால் தங்களை ஆட்சியில் எதுவுமே நடக்கவில்லை என்ற ஒரு பொய்யான தோற்றத்தை மக்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே இதயம் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு கட்டுக்கோப்பான இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இருவரும் தலைவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கம் இன்றைக்கு செழித்து வளர்ந்து இன்றைக்கு ஆலமரம் போல் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சியிலே எண்ணற்ற திட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. இதுவரை நேற்றைக்கு முன்தினம் வரை எனக்கு வந்த கோப்புகள் அத்தனையும் கையெழுத்து போட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரே அரசு அம்மாவுடைய அரசு தான். இன்றைக்கு இந்தியாவிலேயே எத்தனை மாநிலம் இருக்கிறது, எத்தனை முதலமைச்சர் இருக்கின்றார்கள், எத்தனை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டும் இருக்கிறார். ஆனால் எந்த நேரம் வந்தாலும் தமிழக முதலமைச்சரை பார்க்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக கட்சி. அந்த முதலமைச்சர் உங்கள் முன் நிற்கின்ற நான் தான். நீ எப்பொழுதும் பார்க்கலாம். அதுக்கு அப்பாயின்மெண்டே தேவையில்லை. இன்றைக்கு மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றுகின்ற முதலமைச்சர் தமிழக மக்களால் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பதவி தந்திருக்கிறீங்க. இன்றைக்கு நான் சாதாரண மக்கள் இருந்து இன்றைக்கு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கின்றேன். சாதாரண மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது, அந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எதை செய்தால் மக்களுக்கு நன்மை கிடைக்கும், எதை செய்தால் கடைக்கோட்டை இருக்கிற மக்களுக்கு கூட இந்த அரசு நன்மை கொண்டு சேர்க்க முடியும் என்ற உணர்ந்து செயல்படுகின்ற அரசு அம்மாவுடைய அரசு என்பதை நேரத்தில் கூறிட்டு விளைகின்றேன். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை போல எத்தனை கட்சிகள் ஒன்று சேர்ந்து போட்டியிட்டாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த தேர்தலாலும் வெல்ல முடியாது என்பதை ஆணித்தரமாக குறிப்பிடுகிறேன். உழைக்கின்ற இயக்கம் அதிமுக இயக்கம். சொந்த காலில் நிற்பவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மக்களை நம்பி இந்த இயக்கம் இருக்கின்றது. மக்களோடு கூட்டணியாக இந்த இயக்கம் இருக்கின்றது. மக்கள் செல்வாக்குள்ள இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். ஆக உழைக்கின்ற மக்களுக்கு அந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை பிரதிபலிக்கின்ற அரசாக நம்முடைய அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டி விளைகின்றேன். இன்றைக்கு வேண்டும் என்றே இன்றைக்கு தொலைக்காட்சியிலும் சரி அல்லது நிறுவனங்களை சந்திக்கின்ற பொழுதும் செய்து ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டே இருப்பார். நாங்கள் சொல்வதெல்லாம் மக்களுக்கு என்ன தேவை, அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சிந்தனைகள். விவசாயிகளுக்கு என்ன செய்ய வேண்டும், படித்த இளைஞர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், தொழில் வளம் எப்படி பெருக வேண்டும், நாடு எப்படி வளர்ச்சி பாதையை கொண்டு செல்ல வேண்டும், அதுதான் எங்களுடைய எண்ணம். அதை எந்த சக்தியாலும் தடை போட்டு எங்களை நிறுத்த முடியாது. அதற்காக அம்மாவுடைய அரசு அர்ப்பணித்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி வேண்டும் என்ற திட்டமிட்டு எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு எதிர்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இன்னைக்கு தேர்தலை சந்திக்கிட்டோம். மத்தியில் ஆட்சி இருந்து என்ன செஞ்சாங்க நன்மைக்கு? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு 14 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி இருந்தீங்க, மாநிலத்தில் ஆட்சி இருந்தீங்க. தமிழ்நாட்டுடைய நதிநீர் பிரச்சனை தீர்த்தீங்களா? இன்னைக்கு நதிநீர் பிரச்சனை தீர்க்கிருந்தா இன்னைக்கு மேகதாது பிரச்சனை வந்திருக்க. அது வருவதற்கு காரணம் இவர்கள். மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும் பொழுதே இதற்கு முடிவை கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனை நாம் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கார். அதிகாரம் இருக்கும் போது தன்னுடைய பையன் பேரன் இவர்கள் பதவிக்கு வர வேண்டும் என்றுதான் பார்த்தார்களே, மக்களை நினைக்கவில்லை. மக்களை உண்மையிலேயே நினைத்திருந்தால், தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால், டெல்டா பாசன விவசாயிகளுடைய மக்கள் நம்பிக்கை இருந்தால், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால், பொதுமக்களுக்கு 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் வழங்குகின்ற காவிரி நதிநீர் பிரச்சனை அக்கறை இருந்தால் இந்த திட்டத்தை அன்றே நிறைவேற்றிருக்கலாம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் அந்த எண்ணம் தோன்றவில்லை. அவருடைய குடும்பம் தான் தலைக்க வேண்டும், ஓங்க வேண்டும், செல்வந்தராக வாழ வேண்டும் என்ற நிலையில தான் இருந்தார்களே ஒழிய அந்த மக்களை பற்றி சிந்திக்கவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. ஆகவே அந்த திட்டங்கள் நிறைவேறாமல் போய்விட்டது. இன்றைக்கு நீதிமன்றத்தில் நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலைக்கு வந்ததுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி விளைகிறேன். பொறுப்பு அதிகாரம் இருக்கின்றதான் ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும். அந்த வாய்ப்பு அந்த கட்சிக்கு கிடைத்தது, அதை நழுவ விட்டுட்டார்கள். இன்றைக்கு நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்னைக்கு அம்மாவுடைய அரசு இன்னைக்கு நதிநீர் பிரச்சனைக்காக இன்றைக்கு சட்ட போராட்டம் நடத்தி உச்ச நீதிமன்றத்திலே நல்ல தீர்ப்பை பெற்றோம். தீர்ப்பு பெற்ற பிறகு இன்றைக்கு வேண்டும் என்று இன்றைக்கு கர்நாடக அரசு மேகதாதுவிலே ஒரு புதிய அணை கட்ட வேண்டும் என்று இன்னைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதற்கும் அவதூறு வழக்குகளை தொடர்ந்தோம். இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் இன்றைக்கு அதற்கு காவிரி படுகைக்கு கீழ் இருக்கின்ற மாநிலத்துடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு கட்டுமான பணியை மேற்கொள்ளக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அந்த தீர்ப்பை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் கர்நாடக அரசு என்று அதுக்கும் நாம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துகின்றோம். இவ்வளவு பிரச்சனைக்கு வருவதற்கு காரணம் அவர்கள். அவருடைய காலத்திலே இன்றைக்கு இந்த பிரச்சனைகளும் தீர்த்திருக்கலாம். அந்த அதிகாரம் அவரிடத்தில் கிடைத்தது, அதை நழுவு விட்டார்கள்.
இன்றைக்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி இன்றைக்கு இதயம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருக்கின்ற காலத்திலிருந்து அம்மாவுடைய அரசு தொடர்ந்து அம்மா போன்ற திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிற என்பதை சுட்டிக்காட்டி மேகதாதுவிலே அணை கட்டக்கூடாது, இன்னைக்கு மத்திய அரசு நீர்வள குழுமம் அதை திரும்ப பெற வேண்டும் என்று இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே நம்முடைய நாடாளுமன்ற குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இவருடைய மத்தியிலே திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசும் கூட்டணி அமைச்சிருந்த காலத்திலே இவருடைய நாடாளுமன்ற ஏதாவது தர்ணா செய்தார்களா? இதை நாடாளுமன்றத்தில் எழுப்பினார்களா? காவிரி பிரச்சனை வந்த பொழுது நம் நாடாளுமன்றத்தில் 23 நாட்கள் நாடாளுமன்றத்தில் தர்ணா இருந்து அந்த அவை நடக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கி தந்தார். அதே போல நம்முடைய நாடாளுமன்றங்கள் இன்றைக்கு மத்திய அரசு அந்த கொடுக்கப்பட்ட அந்த அனுமதியை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நாடாளுமன்றம் இன்றைக்கு செயல்படாத முடிய ஒரு நிலையை இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய நாடாளுமன்றத்திலே உங்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்றங்கள் அமைச்சராக இருந்தார்கள், நாடாளுமன்ற இருந்தார்கள், அங்க வைத்தார்கள். ஆட்சியிலே என்ன செய்தார்கள்? எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு விரைவாக நாடாளுமன்ற தேர்தல் இருக்கிறது. உங்களை எல்லாம் சந்திக்க வருவார்கள். நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். உங்களுக்கு வாக்களித்தோ நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். உங்களை கட்சியை சேர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழக மத்தியிலே அமைச்சராக இருந்தார். காவிரி பிரச்சனை வந்த பொழுது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஆகவே நடவடிக்கை எடுக்காத காரணத்தில நாம் இவ்வளவு துயரத்தை சந்தித்துக் கொள்ளும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்காக பாடுபடுகின்ற அரசு, தமிழ்நாட்டு விவசாயிகளுக்காக பாடுபடுகின்ற அரசு, ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பாராமல் உழைக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு. அதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று நேரத்திலே சுட்டிக்காட்டி எத்தனைகள் தடைகள் இருந்தாலும் அத்தனையும் உங்கள் மூலம் துணை கொண்டு தகர்த்தறிந்து அம்மாவுடைய அரசை நிலைநிறுத்துவோம். அம்மா என்ன நினைத்தார்களோ அதனை சாதனாக்கி மக்கள் ஏழை எளிய மக்கள் இல்லை என்ற நிலையை தமிழகத்தில் உருவாக்குவது அம்மாவுடைய ஆட்சியுடைய லட்சியம் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இறுதியாக நன்றி உரை நம்மளுடைய கெங்கவழி சட்டப்பேரவை உறுப்பினர் அருமைசர் மருதமுத்து அவர்கள் நன்றி உரையாற்றுவார். மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்கி இந்த வரலாற்று சிறப்புமிக்க கூட்டத்திற்கு, வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம்னா எந்த ஒரு முதலமைச்சரும் நம்மளுடைய தொகுதிக்கு இதுவரை வந்ததில்லை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்னார் அவர்கள் இங்கே வந்து சிறப்பிச்சிருக்கிறாரு. அது வரலாற்று சிறப்பு தான்.